Hey guys, Assalamu alaikum. Welcome back to Nirfa Recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஈத்னாலே ரொம்பவே எல்லா இந்தியன் ஹவுசஸ்லயுமே வந்து பாப்புலரா செய்யக்கூடிய இந்த ஷீர் குருமா ரெசிபி தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க so that நான் போடுற ரெசிபிஸ் டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். அண்ட் வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஷீர் குருமா ரெசிபி வந்து செய்கிறது வந்து ரொம்பவே சிம்பிள், பட் சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்பவே ரிச் அண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது செய்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கீ வந்து பேனில் சேர்த்துக்கிறேன். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து முந்திரி, திராட்சை, அதுக்கப்புறம் பாதாம், சன்ஃப்ளவர் அண்ட் பம்ப்கின் சீட்ஸ் அண்ட் தென் ஃபைனலாக வந்து சிராஞ்சி நட்ஸ், இதை வந்து சாரப்பருப்பு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து சேர்த்து நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இதோடைய பாதி நட்ஸை வந்து அப்படியே வந்து சைடில் வந்து எடுத்து வச்சுருங்க. அண்ட் தென் பாதி நட்ஸோட இது கூடவே வந்து 100 grams ஆஃப் வெர்மிசெல்லிஸ் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா க்ரஷ் பண்ணி இந்த சேர்த்து நல்லா வந்து இதையும் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் இதை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா கரிஞ்சிரும். ஸோ நல்லா வந்து இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க. வெர்மிசெல்லிஸ் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து நான் 1 liter ஆஃப் மில்க் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். மில்க் எந்த அளவுக்கு திக் அண்ட் க்ரீமியாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து இந்த டெசர்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நல்லா திக்கான மில்காக வந்து எடுத்துக்கோங்க. ஸோ வெர்மிசெல்லிஸ் எல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் பால் வந்து நல்லா வந்து திக்காகி வரும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து 4 டீஸ்பூன் ஆஃப் சுகர் வந்து ஆட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கண்டென்ஸ்ட் மில்க் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கண்டென்ஸ்ட் மில்க் எந்த ஒரு டெசர்ட்டில் சேர்த்தாலுமே வந்து அந்த டெசர்ட் வந்து செம்ம ரிச் அண்ட் டேஸ்டியாக இருக்கும். அண்ட் தென் ஃபைனலாக சுகர் எல்லாம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இதில் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த நட்ஸை வந்து வச்சு கார்னிஷ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளவுதான், ரொம்பவே எம்மியான டெசர்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து சில்லுன்னு நீங்கள் சர்வ் பண்ணலாம், ஹாட்டாகவும் சர்வ் பண்ணலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஈதுக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் வீட்டில் ஈதுக்கு என்ன டெசர்ட் வந்து ரொம்பவே ஸ்பெஷலாக செய்வீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த டெசர்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய டெலிஷியஸான ரெசிபீஸோடு உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, Assalamu alaikum. Thanks for watching.